மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன். ஆன்மீக அன்பு உறவுகளே, வருகிற 7ஆம் தேதி, மே 7ஆம் தேதி, 5வது மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை இரவு திருச்சியினுடைய குரு ஹரிச்சந்திர மயானத்தில் யாக பூஜை நடக்க இருக்கிறது. அந்த யாக பூஜையில் என்னுடைய சிஷ்யர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அங்கு தனிப்பட்ட முறையிலே மயானக்காளி தீட்சையும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. 7/5/2024 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி 18 நிமிடம் முதல் கொண்டு அமாவாசை ஆரம்பிக்கிறது. அந்த செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது. மறுநாள் காலை புதன்கிழமை 9 வரை அமாவாசை இருக்குது. அப்போது ஒரு மயானத்தில், அதுவும் குரு ஹரிச்சந்திரா மயானத்தில், அந்த காலபைரவர் ஆலயத்தில் யாகம் வளர்த்து அதில் தீட்சை பெறுவது என்பது மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய குறைகளையும் நீங்கள் பெறக்கூடிய தீட்சையையும் அம்பாளின் மயானக்காளியினுடைய பாதத்திலே சமர்ப்பிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆகவே அம்பாளின் ஆசி பெறுவதற்காக தயாராகி கொள்ளுங்கள். மேலும் மயானக்காளி ஓம் ரீம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ரம் மயானக்காளி மகாசம்ஹாரி மயானவாசினி வசிய வசிய ஹூம் பட் ஸ்வாஹா. இந்த மயானக்காளி மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையாக வீடியோவை பண்ணி அதில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது கூடவே கணபதி மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் க்ரீம் க்ளைம் ஸ்ரீம் கங்கணபதே திரிலோகவசமானய ஸ்வாஹா. சிசியமாக இருங்க. அன்றைக்கி பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் தயவுசெய்து ஓம் க்ரீம் க்ளைம் ஸ்ரீம் கங்கணபதி திரிலோகவசமானய ஸ்வாஹா. இதை ஒரு 108 போடுங்க. ஓம் ரீம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ரம் மயானகாளி மகாசம்ஹாரி மயானவாசினி வசிய வசிய ஹோம் பட் ஸ்வாஹா. இந்த காளி மந்திரத்தையும் மயானகாளி மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னா, இந்த பயிற்சியில் எல்லாமே அதர்வண வேதத்துக்குரிய மாந்திரிக முறைகள் தான் இந்த ட்ரிப்பு கற்றுக் கொடுக்க போகிறேன். மாணவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். திருப்பியும் சொல்கிறேன், நான் முதலில் வந்து கலந்து கொண்ட பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு அதிகப்படியான காணிக்கை இல்லை, குறைவான காணிக்கை தான். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியிலே கலந்து கொண்டு சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஒரு சாமியாராண்ட போனேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு அந்த தீட்சை கொடுத்தாங்க, இந்த தீட்சை கொடுத்தாங்க. நான் எந்த தீட்சையும் கொடுக்கல. வாங்கிட்ட இருக்கிற இறைவனை எழுப்பி தட்டி எழுப்புகிறேன். நீயாக வாழ வேண்டும், நீ மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் இந்த பால்முனி சித்தனாகிய நான் உங்களுக்கு வழங்க முடியும். கணபதி தீட்சை தனி, அம்பாள் தீட்சை தனி, அங்காள பரமேஸ்வரி தீட்சை தனி, கருப்பன் தீட்சை தனி, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒவ்வொருத்துக்கிட்ட உங்கள் உயிரை வாங்கி பணத்தை கறந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்கே ஆள் இல்லை. நான் முதல் மூத்த விநாயகப் பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய மூதாதருடைய ஆசீர்வாதம் இருந்துட்டாலே போதும். அடுத்து ஆன்மீகத்தில் திளைத்து நீங்கள் இருக்கிறதுக்கு அம்பாலாக இருக்கக்கூடிய, என்றுமே இளமையாக வாழக்கூடிய தாயாய் இருக்கக்கூடியவள்
அன்னை பாலாம்பிகாவை வைத்து வணங்க வேண்டும். அவருடைய போட்டோ வச்சு வணங்கி ஒரு விளக்கு போட்டுட்டு வந்தாலே பரிபூர்ண இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆசீர்வாதமும் சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அடுத்தது காளி மகாதேவியினுடைய ஆசீர்வாதம் முழு மூச்சாக உங்களுக்கு கிடைக்கும். காளியினுடைய சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி, இயக்கத்தின் சக்தி, அவருடைய பார்வையில் நேர் பார்வை இந்த மயானத்தில் நடக்க போகிற இந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு ஓடி விடுவான், தலைதெறிக்க ஓடுவான் அல்லது அழிந்து விடுவான். உங்களுக்கு ஏவப்பட்ட பில்லி சூனியம் மாந்திரிகள் பின்னடைவான வாழ்க்கைகள் இதெல்லாம் சரியாக போயிடும். இந்த அம்பாளின் ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு எல்லா தெய்வமும் உங்களுக்கு வசியமாயிடும். குறியில் உட்கார்றதோ இல்லை வேறு ஏதாவது தாந்திரிக மாந்திரிகம் செய்கிறதுலையோ உங்கள் மனசு சுத்தம் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய மூதாதையாராக இருக்கக்கூடிய பித்திருக்களையும் நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சி போயிடும். இது உண்மைங்க. அதுக்கப்புறம் குருவினுடைய நாமம், குருவுக்கு மரியாதை என்ன நீங்கள் செய்யணும்னு நினச்சி எப்படி வணங்குறீங்களோ, குருவை எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசம் உங்களை காப்பாற்றும். ஆக இந்த பயிற்சி மிக சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. கொடுத்த பணம் வர்றதுக்கான தாந்திரிக முறை, கணவன் மனைவி சொல் பேச்சு கேட்பதற்கான தாந்திரிக முறை, வசியம் மருந்து செய்கிறது எப்படி, வசியம் மை செய்கிறது எப்படி, கலசம் நேரடியாகவே நீங்கள் கட்ட போகிறீங்க. தனதானிய குடுவை ஏங்க, ஒரு தனதானிய குடுவையை நீங்களே கட்டி நீங்களே இதை ஆளாயிடுங்க. செயல்முறை பயிற்சி தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். எழுதுகிற பயிற்சியை விட செயல்முறை ப்ராக்டிக்கலாக கொடுக்க போகிறேன். வாங்க கலந்துங்க. நீங்களே தாயத்தை எழுதுங்க. நீங்களே ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்துக்கு ஒரு ஏவலுக்கான எந்திரம் எழுதிய மயானத்தில் பிரதேசம் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு எதிரிக்கு பண்ணுறதோ இல்லாட்டி உங்கள்கிட்ட வந்த வேலைங்களை எடுத்துகிட்டு வாங்க. நானே அங்கே சொல்கிறேன், அது பிரகாரம் செய்யுங்க. 100% சக்ஸஸ் அடையிறீங்க. மறுமுறை நீங்களே உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க. மிக சக்தி வாய்ந்த ஒரு அதர்வண வேதத்திற்குரிய மாந்திரிக பயிற்சி முறை தான் நான் கொடுக்க போகிறேன். நிறைய கொடுக்க போகிறேன். அன்றைக்கி பகல் முழுக்க இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இரவில் யாகம் பூஜையில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 12 மணிக்கு நம்ம யாகம் பண்ணுறோம். 10-11 மணிக்கெல்லாம் நம்ம போயிடலாம் அங்கே மயானத்துக்கு. ஒரு மயானத்தில் இருந்து கலந்து நீங்கள் காலபைரவருடைய ஆலயத்தில் அம்மாளுடைய காளிகாமா தேவி முன்பாக மிகப்பெரிய ஒரு அருட்பிரகாசமாக விளங்கக்கூடிய சக்தி தேவி காளியனுடைய ஆலயத்தில் மயானத்தில் நான் உங்களுக்கு வழங்க போகிற விஷயம் நல்ல விஷயம். இதில் கலந்துக்கங்க. பில்லி சூனிய மாதிரிலேருந்து எப்படி விடுதலை பெறுறது, நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். பழைய மாணவர்களுக்கு குறைந்த கட்டணம் ஆனாலும் வழங்கக்கூடிய பொருட்கள். மதிமயக்கி வேர் இலவசம், மதிமயக்கி மூலிகை இலவசம், சக்தி தேவி தனதானிய மைய இலவசம், ஏவல் பிரயோக மைய இலவசம். இப்படி எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன உத்தரவு வருதோ அதை நான் கொடுத்துருவேன். நான் கலந்துக்குங்க, பயிற்சியில் கலந்துக்குங்க. மதிய உணவோ சாப்பாட்டுக்கோ கஷ்டப்படாமல் முடிஞ்ச அளவு காப்பாற்றி கொடுக்குறேன். ஒரு முறை 2 முறை பயிற்சி வந்தோம்னா நீங்கள் பாதி மாந்திரிகராக மாறணும். ஒரு குறிப்பிட்ட நாள் 1 மாதம் என்னோட தொடர்பில் இருந்தீங்கன்னா முழுசாக மாறணும். முழுசாக மாறிட்டு உங்கள் ஆயுள் உள்ள வரலும் மாந்திரிகத்தை கற்றுக்கினே இருக்கணும். அது சைடில் முழுமை பெற்று உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மாந்திரிகம் என்பது கடல் மணலை போன்றது. எண்ணவும் முடியாது, அள்ளவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மாந்திரிக கலை, அற்புதமான கலை, இறைவனால் படைக்கப்பட்ட கலை. இந்த கலையிலே நீங்கள் மிக பிறந்த ஆசானாக மாற வாழ்த்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு யார் யாருக்கெல்லாம் உடம்பு முடியலை, பில்லி சூனியம் மாந்திரிக ஏவல் கட்டு, பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டான், புருஷன் விட்டுட்டு போயிட்டான், அம்மா விட்டுட்டு போயிட்டா,
இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டாங்க, அதெல்லாம் நான் சரி பண்ணித்தரேன். வாழவே முடியலன்றவங்களுக்கு வாழ்க்கைக்கான வழிவகை செய்து தரேன். வியாபாரத்துக்கான ஒரு விஷயத்தை பண்ணுவோம், வாங்க. மயானம் தாங்க, பிறந்தது மண், இறப்பதும் மண். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியதும் இந்த பிரபஞ்சத்தன். ஆக மயானம் என்பது மிகப்பெரிய கோயிலாக கருதக்கூடியவன் நான் மட்டுமில்லை, இந்த உலகமே அதுதான் சொல்லுது. மயானம் என்பது மக்கள் பயப்படக்கூடிய இடமில்லை. மயானத்துக்கு போனால் பேய் அடிச்சிச்சு செத்துட்டான்றதெல்லாம் சும்மா கதை. மயானம் என்பது நம்முடைய தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், ஆளுமை செய்கின்ற தெய்வங்கள், தவநிலை கோலங்கள், ஆளுமை நிறைந்த இடம். துர்ராத்மாவுக்கு அங்கே இடமே கிடையாது, தீயவனுக்கு அங்கே இடம் கிடையாது. நீ பாட்டு மயானத்தில் போயிட்டு வேறு காது அணியாமல் அடுத்த வீட்டு தாலியாக இருக்கலாம்னு போய் செய்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரதானே செய்யும். ஏன்னா ஆலயமாச்சு அது. அதனால் ஆலயத்தில் உள்ள போகும்போது என்னுடைய மாணவர்கள் சிஷ்யர்கள் யாரும் செருப்பு அணிந்து செல்லக்கூடாது. மயானம் என்பது ஆலயம், அங்கே மிதியடி செல்லக்கூடாது. வாழ்க வளமுடன்.